நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டர். இந்த டெம்ப்ளேட்டரை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே நண்பா, கிரியேட் நியூ கொடுங்க. கிரியேட் நியூ கொடுத்துட்டு 9.16 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆக்சஸ் வரும். இந்த இமேஜ் ஆக்சஸை கிளிக் பண்ணி ஒரு கலர் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கிடுங்க. நான் வந்துட்டு பிளாக் எடுத்துருக்கிறேன். இந்த பிளாக் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இதோட டைம் லைனை வந்துட்டு நீங்கள் கூட்டிக்கிடுங்க. நான் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் எடுத்துருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பேக் வந்துடுங்க. லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஓகே, இதை வந்துட்டு இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இங்கே கொஞ்சம் ட்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டர் வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த மேலே உள்ள அந்த பிளாக் கலரை வந்துட்டு நீங்கள் ட்ரிம் ரைட் கொடுத்து கட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போங்க. நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனாட்டு மாற்றலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆஃப் ஆக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த டைம் லைனை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்ட் வந்துட்டு கூட்டி கொடுத்துடுங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் தேவையான அளவு வந்துட்டு கூட்டி கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த டெம்ப்ளேட்டர் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த குரோமோக்கிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இந்த குரோமோக்கி ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்துட்டு இதில் உள்ள இந்த டெம்ப்ளேட்டில் உள்ள ஆடியோ வந்துட்டு நீங்கள் ஆஃப் ஆக்கிடுங்க. ஆஃப் ஆக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுனாலும் கொடுத்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஆடியோ கொடுத்துக்கலாம். ஆடியோ கொடுத்துட்டு இந்த சாங்ஸில் போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்ஸ் கொடுங்க. நான் இந்த சாங்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் கொடுத்துருங்க. ஆடியோ கீழே வந்துடும். வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த செஷன் இதில் வந்துட்டு இந்த ட்ரிம் ரைட் கொடுத்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க. வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்கஷனில் வந்துட்டு லிங்க்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு டிசைன் டெம்ப்ளேட்டர் இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, பிளண்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தேவைன்னா கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இதோட வந்துட்டு சவுண்டை வந்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இதோட டைம் லைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஓகே, அப்போ வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்துட்டு எந்த குவாலிட்டி வேணுமோ, ப்ரைம் ரேட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுடுங்க. சேவ் த வீடியோ கொடுத்துருங்க. சேவ் த வீடியோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.